my channel. Today we are going to see a most important coding interview concept, bit manipulation. இதை ஏன் நம்ம கத்துக்கணும்னா நம்மளோட லேப்டாப் நிறைய லோ லெவல் ப்ரோக்ராமிங் எல்லாமே பைனரிஸால தான் ஆயிருக்கும். ஸோ அந்த எப்படி ஹேண்டில் பண்றது, அதுல எப்படி நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வாங்க இந்த வீடியோல நம்ம டெசிமல்னா என்ன, பைனரினா என்ன, டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன், அதோட லாஜிக் பிளஸ் கோடிங்ல எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுவீங்க அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி பைனரி டு டெசிமலுக்கும் நம்ம கோடிங் அண்ட் லாஜிக் வந்து பார்க்கலாம். ஓகேவா? நான் பைத்தான் அண்ட் ஜாவா ரெண்டுத்துக்கான கோடும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல டைம் ஸ்டாம்ப் ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து கான்செப்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெசிமல் பார்க்க எப்படி இருக்கும், பைனரினா பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணுமா? இங்க பாருங்க, எனி நம்பர் பேஸ் 10 அப்படி இருக்கிறதா டெசிமல். இப்ப 7 பேஸ் 10, 11 பேஸ் 10, 10 பேஸ் 10, 2 பேஸ் 10 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை தான் வந்து டெசிமல்ன்றாங்க. யூஸ்வலா நம்ம பார்க்குறோம்ல நம்பர்ஸ், நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், அதை தான் டெசிமல் அப்படி சொல்றாங்க. இந்த பைனரி அப்படின்னா இது வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸால ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க வந்து 111 ஒரு பைனரி நம்பர் இருக்கு, அடுத்து 101 ஒரு பைனரி நம்பர் இருக்கு. இதெல்லாம் பேஸ் 2ல இருக்கும். இதை வச்சுக்கோங்க. ஓகேவா? 74 அப்படின்னு ஒரு டெசிமல் நம்பரோட பைனரி தான் இது. ஓகேவா? இதுல இந்த ரைட் மோஸ்ட் சைட்ல இருக்குல்ல, இதை எல்எஸ்பின்னு சொல்லுவாங்க. இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறத எம்எஸ்பின்னுவாங்க. எல்எஸ்பினா லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட், லோவர் ஆர்டர். எம்எஸ்பினா மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட், இதை ஹையர் ஆர்டர்னு சொல்றாங்க. நம்ம யூஸ்வலா இந்த பைனரியில எப்படி வேல்யூ கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஈச் பிட்டை வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஈச் பிட் ரெப்ரசன்ஸ் பவர் ஆஃப் 2 ஸ்டார்டிங் ஃப்ரம் ரைட் எல்எஸ்பி அப்படி சொல்றாங்க. இப்போ இந்த பிட்டை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, இந்த இடத்துல என்ன இருக்கு, 0 இருக்கா, அப்ப 0 இன்ட்டு 2 பவர் 0. ஏன்னா இது எல்எஸ்பில இருந்து ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆகும் இந்த சைடு போக. இதுவே இந்த நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து 1 பிட் இருக்கா, அப்போ 1 இன்ட்டு 2 பவர் 1. அடுத்து இந்த மாதிரி ஒன்னொன்னா போக போக அங்க இருக்கிற பிட்டு இன்டூ 2 பவர்ஸ்ல வந்து அந்த வேல்யூவை எழுதுவாங்க. ஓகேவா? நம்ம ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகும் போக பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், 0 1 2 3 அப்படின்னு. ஓகே, இதுதான் இந்த பாயிண்ட். ஈச் பிட் ரெப்ரசன்ட் பவர் ஆஃப் 2 ஸ்டார்டிங் ஃப்ரம் ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு எந்த டெசிமல் நம்பர் கொடுத்தாலும் அதை பைனரியா கன்வெர்ட் பண்றதுக்கு ரிப்பீட்டடா அந்த டெசிமல் நம்பரை 2ஆல நீங்க டிவைட் பண்ண வேண்டியது இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ 12ன்னு சொல்லி நமக்கு ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணும், அதை ரிப்பீட்டடா நான் என்ன பண்ணுவேன், 2ஆல டிவைட் பண்ணிக்கிட்டே வருவேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல 12 இருக்கா, 12 நான் வந்து 2ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்றேன்னா we all know that 6 2s are 12. அப்ப கோஷன்ட்ல 2 இருக்கும், ரிமைண்டர் என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. இந்த ரிமைண்டரை கொண்டு போய் நான் இந்த பொசிஷன்ல போட்டுக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு தெரியுதா? அதே மாதிரி கோஷன்ட் என்ன கிடைச்சிச்சோ அதை நான் அடுத்து அகைன் 2ஆல டிவைட் பண்றதுக்கு நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இப்போ 6 வந்து நான் அகைன் 2ஆல டிவைட் பண்ணணும். அப்ப we all know that 3 2s are 6. ஸோ இங்கே எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது, 0 தான் கிடைக்குது. கோஷன்ட்ல நெக்ஸ்ட் டிவைட் பண்றதுக்காக 3 இங்கேயும், ரிமைண்டர் வந்து இங்க மேலேயும் போட்டுக்கிறேன். ஓகே, அகைன் இந்த 3 என்னால 2ஆல டிவைட் பண்ண முடியும். we all know that 2 1s are 2. இங்க எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது, 1 கிடைக்குதா, அந்த ரிமைண்டரை இங்க போட்டுக்கிறேன், கோஷன்ட்டை இங்க போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் என்னால டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நீங்க இந்த இடத்துல எழுதிட்டீங்களா, 1 1 இங்க 0 இங்க 0ன்னு. இது வந்து ஒரு கோஷன்ட், அடுத்து இருக்கிறதெல்லாம் ரிமைண்டர்ஸ். நம்ம இந்த கோஷன்ட்ல இருந்து ரிமைண்டர் வந்து இந்த மாதிரி அப்வர்ட்ஸ்ல வந்து ரிவர்ஸா வந்து நம்ம என்ன பண்ணோம், எழுதிக்கிட்டா அதுதான் நம்ம டெசிமல் நம்பரோட பைனரி வேல்யூ. இப்போ 12ஓட பைனரி என்னது, 1 1 0 0. இப்போ நம்ம கிடைச்சிருச்சு பாருங்க, டிவைட் பண்ணி இங்கேயும் 1 1 0 0 கிடைச்சிருக்கு. அதுதான் நம்ம 12ஓட பைனரி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள். ஓகேவா? அப்படியே இதை வந்து கோடிங்ல நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்றேன். வந்து டெசிமல் டு பைனரி கன்வர்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்படி எழுதணும்னு சொல்லி தரேன். ஜென்ரலாக தான் சொல்றேன், நீங்க இந்த எந்த லாங்குவேஜ்ல வேணா நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் இந்த லாஜிக்கை. ஓகேவா? அந்த லாங்குவேஜ் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா. ஓகே, நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து n = 12ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 12 தான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம அனுப்ப போறோம். இந்த இடத்துல ஒரு கோடு இருக்குல்ல, அது என்னன்னா, இப்போ நம்ம கொடுத்துக்கிற டெசிமல் நம்பர் 0வா இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க வந்து எந்த ஆபரேஷனும் பண்ணாம டைரக்டா ரிட்டர்ன் 0 கொடுத்துடலாம். ஓகேவா? ஏன்னா 0ன்ற டெசிமலோட பைனரியும் 0 தான். நெக்ஸ்ட், இப்போ அந்த நம்பர் கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா நம்ம வந்து பண்ணோம்ல, டிவைட் பண்ணியும் ரிமைண்டர் கண்டுபிடிச்சிட்டே இருந்தோம், அந்த ஆபரேஷன் நம்ம பண்ண போறோம் ஒரு while loop உள்ள. ஓகேவா? இந்த while loop எது வரைக்கும் ரன் ஆக போகுதுன்னா n கிரேட்டர் தென் 0வா இருக்க வரைக்கும் இந்த while loop ரன் ஆக போகுது. எப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஜென்ரலா இப்போ ஒரு நம்பரோட ரிமைண்டர் வேணும் அப்படின்னா எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, C++, ஜாவா, பைத்தான், எல்லாத்துலயும் ரிமைண்டர்
வேணும்னா மாடுலஸ் ஆப்ரேட்டரா யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கோஷன்ட் வேணும் அப்படின்னா நார்மல் டிவைட் ஆப்ரேஷன் வந்து பண்ணா போதும். ஓகேவா? வைல் லூப்குள்ள எப்ப நம்ம கோடு உள்ள போகும்னா நம்ம நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கும்போது தான். தென் இந்த வைல் லூப் எது வரைக்கும் ரன் ஆகும்னா அந்த nன்றது கிரேட்டர் தென் 0வா இருக்க வரைக்கும் தான் ரன் ஆக போகுது. எப்படி இந்த வைல் லூப்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் ஐட்ரேஷன்ஸ் வந்து எழுதியிருக்கேன், அதை காட்டுறேன். சேம் நம்ம நார்மலா என்ன பண்ணோம், ரிமைண்டர் கண்டுபிடிச்சு அதை அந்த சைட் போட்டுட்டோம், கோஷன் கண்டுபிடிச்சு அதை அகைன் டிவைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதே தான் இங்க பண்ண போறோம். ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்குள்ள தான் நம்ம வந்து அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்து கண்டுபிடிச்சு போட போறோம். ஸோ ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வந்து நீங்க ஃபர்ஸ்டே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லூப் 1குள்ள நீங்க போனீங்கன்னா ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா 12 மாடுலஸ் 2 போட்டு ரிமைண்டர் என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. அந்த 0வை என்னோட ரிசல்ட்ல ஸ்ட்ரிங்குள்ள நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எம்டி ஸ்ட்ரிங் இருக்கும், ஓகேவா? அதுல நான் இந்த 0 வந்து ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 0ன்ற ஒரு ஸ்ட்ரிங் வந்து ரிசல்ட்குள்ள ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அது கோஷன்ட்டை தான் நம்ம என்ன பண்ணோம் அடுத்த டிவைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம்ல. ஸோ n ஈக்குவல் டு நம்மளோட n என்னது 12 இப்போதைக்கு. அப்போ 12 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 6. இந்த 6 தான் என்னோட புது n, ஓகேவா? இதை தான் நான் வந்து அடுத்து வந்து ரிமைண்டர் கண்டுபிடிக்க யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லூப் 2குள்ளே போனீங்கன்னா நம்மளோட n என்னது 6. 6 மாடுலஸ் 2 ஈக்குவல் டு ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்குது, 0ன்னு கிடைக்குது. இந்த 0வை நம்ம என்ன பண்ணோம்னா ரெஸ்ட்ன்ற ஸ்ட்ரிங்குள்ள ஆட் பண்ணோம். அப்போ எனக்கு 0 0ன்னு போட்டு ஒரு ஸ்ட்ரிங் வந்து கிடைச்சிரும். நெக்ஸ்ட் n வந்து நம்ம என்ன பண்ணோம், அப்டேட் பண்ணோம். ஏன்னா அடுத்த கொஸ்டின்ட்டை தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்க யூஸ் பண்ண போகிறோம். ஸோ n ஈக்குவல் டு 6 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது, 3. இப்போ 3 தான் நம்ம புது n. இங்க வந்து இந்த 3யை வச்சு நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்கும் போது நமக்கு 1 வந்து ரிமைண்டர் கிடைக்கும். இந்த 1னை வந்து ரெஸ்ட்ன்ற ஸ்ட்ரிங்குள்ள நான் வந்து ஆட் பண்றேன். ஆட் பண்ண எனக்கு 100 அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், கோஷன்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்காக n டிவைடட் பை 2 கோஷன்ட் வந்து 1ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஃபோர்த் லூப்புக்குள்ள போவோம். இந்த ஃபோர்த் லூப்ல ரிமைண்டர் வந்து 1 மாடுலஸ் 2 இருக்கு, ஈக்குவல் டு 1 தான் நம்ம ரிமைண்டர். இந்த 1ன்ற ரிமைண்டரை நம்ம ரெஸ்ட்ன்ற ஸ்ட்ரிங்குள்ள ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 1100 நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அடுத்து என்ன நம்ம வந்து அப்டேட் பண்ணணும்ல, கோஷன்ட் கண்டுபிடிக்கணும்ல. இப்போ 1 டிவைடட் பை 2ஓட கோஷன்ட் வந்து என்னன்னு வருது, 0 பாயிண்ட்னு வரும். நம்ம 0ன்னு மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதோட நம்ம வைல் லூப் என்ன ஆயிடும், ரன் ஆயிடும். ஏன்னா n ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. இந்த வைல் லூப் எது வரைக்கும் தான் ரன் ஆகும்னு பார்த்தேன், n கிரேட்டர் தென் 0வா இருக்க வரைக்கும் தான் ரன் ஆகும். நமக்கு ஃபைனலா ரெஸ்ட் வந்து என்ன கிடைச்சிச்சு, ரிசல்ட் 1100ன்ற ஸ்ட்ரிங் கிடைச்சிச்சு. இதுதான் 12ஓட பைனரி நம்பர். நமக்கு ஃபைனலா எப்படி கோட் எழுதி அந்த கோட்ல எப்படி மாடுலஸ் அண்ட் டிவைட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பைனரி நம்பர் கண்டுபிடிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இதே தான் பைத்தான் அண்ட் ஜாவால எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் ஸ்டாம்ப்ல ஆட் பண்றேன், பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸி கான்செப்ட் என்னன்னா பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். இது ரொம்ப ஈஸி. இப்போ உங்களுக்கு வந்து பைனரி வந்து நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ 1100ன்னு ஒரு பைனரி நம்பர் கொடுத்துட்டாங்க. இதுக்கு டெசிமல் கால்குலேட் பண்ண அப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம எல்எஸ்பில இருந்து எடுத்துக்கணும். இதான் கடைசியில இருக்கதான் எல்எஸ்பி. இதை எப்படி பண்ண போறோம்னா அந்த பிட் எடுத்துக்கோங்க, ஓகேவா? அந்த பிட் இன்ட்டு 2 பவர்ஸ்ல வந்து எழுத போறோம். நம்ம வந்து எல்எஸ்பில இருந்து அப்படியே மூவ் ஆகி லெஃப்ட் சைடு எம்எஸ்பி மூவ் ஆகும் போது இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். பவர்ல வந்து ஃபர்ஸ்ட் 0 இருக்கும், அடுத்து போகும்போது 1, அப்புறம் 2, அப்புறம் 3, 4 அப்படி so on 32 பிட்ஸ் இருக்கு. ஸோ பவர் 32 வரைக்கும் இது வந்து போகும். ஓகேவா? இப்ப இங்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன பிட் இருக்கு, 0 இருக்கு. அப்ப 0 இன்ட்டு 2 பவர் 0. அடுத்து என்ன பிட் இருக்கு, 0 தான் இருக்கு. 0 இன்ட்டு 2 பவர் 1. அடுத்து 1 இருக்கு, 1 இன்ட்டு 2 பவர் 2. அடுத்து என்ன இருக்கு, 1 இருக்கு, 1 இன்ட்டு 2 பவர் 3. இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இங்க எழுதிக்கோங்க, ஓகேவா? தென் கால்குலேட் பண்ண எல்லா வேல்யூஸையும் நீங்க ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா அந்த பைனரி கோடுக்கான டெசிமல் வந்து நமக்கு கிடைச்சிரும். ரொம்ப சிம்பிள் தான். இதை கோடா நீங்க கன்வெர்ட் பண்றதுக்கான லாஜிக்குமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு 1100 அப்படி சொல்லி ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபைனல் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, அதுல 1100 இருக்கு. ஃபைனல் ஆன்சரை வந்து நீங்க வந்து ஒரு டெசிமல் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதை ரிட்டர்ன் பண்றத நீங்க கால்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. தென் இங்க நம்ம என்ன பண்றோம், 2 பவர் வந்து பண்றோம்ல, அதுக்காக பவர்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் நான் வந்து ரிவர்ஸ் ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து எனக்கு வந்து 1100 இப்படிதான் என்ன இருக்கும், என்னோட ஸ்ட்ரிங் வந்து இருக்கும், இன்புட் ஸ்ட்ரிங். அதுல நான் வந்து லாஸ்ட்ல இருக்க இதுதான் என்ன பண்ணுவேன், அந்த பிட்டை எடுத்து அதை 2 பவரோட மல்டிப்ளை பண்ணி நான் வந்து வந்து பண்ணிட்டே இருப்பேன், ஓகேவா? அதனால ஓகே, நான் வந்து இப்போ வந்து இந்த பிட்டை வந்து எடுத்துக்கிறேன். இந்த பிட்டை எடுத்துட்டு நான் அதை வந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், அந்த பிட் இன்ட்டு 2 பவர்
பவர் வந்து வேல்யூ வந்து போட்டுக்கணும். இனிஷியலா நம்ம பவர் வந்து எடுத்துட்டோம் 0ன்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம வந்து ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ண பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவோம் ஒரு ஐட்ரேஷனுக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 1100 இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிட்டை வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணி அதை வந்து இன்டூ 2 பவர் பண்ணி நான் வந்து ரிசல்ட்குள்ள ஆட் பண்ணிப்பேன். அடுத்த செகண்ட் ஐட்ரேஷன்ல அடுத்து இருக்க பிட் எடுத்துப்பேன், 0 எடுத்து அதை 2 பவரோட மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ ரிசல்ட்ல ஆட் பண்ணிப்பேன். இது மாதிரி ஒரு ஐட்ரேஷனுக்கு என்னோட பவர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு பிட்டா எடுத்து நான் கால்குலேட் பண்ணி ரிசல்ட்டுக்குள்ள ஆட் பண்ணிட்டே வருவேன். தென் ஃபைனலாக நான் என் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடணும். இது ரொம்ப சிம்பிள். நான் வந்து ஜாவா அண்ட் பைத்தான் கோட் எக்ஸ்பிளைன் பண்றேன், டைம் ஸ்டாம்ப்ல ஆட் பண்ணிருப்பேன். நீங்க எதுக்கு போகணுமோ டேரக்டா போய்க்கலாம். ஓகேவா? இதுதான் டெசிமல் டு பைனரி கன்வெர்ட் பண்றதுக்கான பைத்தான் கோட். ஃபர்ஸ்ட் நான் ஜென்ரலா இது ஆன்லைன் கம்பைலர்லேயே சொல்றேன். அதுக்கப்புறம் இதே கான்செப்ட் வச்சு நிறைய லீட் கோட் ப்ராப்ளம்ஸும் நான் வந்து சீரியஸா போடுறேன், மறக்காம பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கிளாஸ் சொல்யூஷன் ஆப்ஜெக்ட் வந்து போட்டுக்கலாம் பைத்தான்ல. தென் டெஃப் ஃபங்க்ஷன் வந்து டெசிமல் டு பைனரி, அதுல செல்ஃப் காமா நம்ம வந்து எதை வந்து பைனரியா கன்வெர்ட் பண்ண போறோமோ அதை தான் இங்க என்னன்னு சொல்லி வாங்கிக்கிறோம். அது வந்து 0வா இருந்துச்சுன்னா நம்ம டேரக்டா ரிட்டர்ன் 0 கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பைனரியா வந்து ஒரு ஸ்ட்ரிங்குள்ள தான் போட்டு வைக்க போறோம் கன்வெர்ட் பண்ணி. அதனால பைனரின்னு ஒரு ஸ்ட்ரிங் வந்து நீங்க வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வைல் லூப் போடுறோம். வைல் லூப் வந்து n greater than 0 இருக்க வரைக்கும் நடக்க போகுது. ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு வெரி சிம்பிள், மாடுலஸ் ஆபரேட்டர் போட்டுக்கோங்க. தென் இதை வந்து என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து இந்த பைனரி ஸ்ட்ரிங்குள்ள ஆட் பண்ணிட்டே வரணும். அதுக்கான லைன் தான் இது. இதுக்கான பர்ஃபெக்ட் ஐட்ரேஷன் வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங் லாஜிக் எக்ஸ்பிளனேஷன்லேயே சொல்லியிருப்பேன், மறக்காம அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாட்டி. இது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஈஸி எக்ஸ்பிளனேஷன் தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணும், கோஷன்ட்டை தான் எடுத்து நெக்ஸ்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணும். ஸோ கோஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த n ஈக்குவல் டு n டிவைடட் பை 2 இங்கே வந்து டபுள் ஸ்லாஷ் போடுறோம். ஸோ நமக்கு பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க வேல்யூஸ் மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த வைல் லூப் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பைனரி ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணிடணும். அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன். 2080 டெசிமல், 2 டெசிமல், 60 0. இந்த டெசிமல்ஸ்க்குலாம் வந்து இங்கே வந்து அவுட்புட்டில் வந்து பைனரி இருக்கு பாருங்க. இதுதான் இதுக்கான பைனரி. இந்த கோட் ரன் பண்ணி நீங்க வந்து இங்க இடத்துல வேற ஏதாவது நம்பர்ஸ் கூட கொடுத்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பைனரி டு டெசிமலுக்கான கோடு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டெசிமல் தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ டெசிமலுக்காக ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் இங்க வந்து பவர்னு ஒரு வேல்யூ எடுத்துப்போம். ஏன்னா அந்த பிட் எடுத்து அந்த பிட்டை வந்து 2 பவரோட மல்டிப்ளை பண்ணிட்டே வருவோமா, அதுக்காக தான் இங்க பவர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் அந்த பைனரி வந்து ஸ்ட்ரிங்கா அவங்க கொடுத்துருப்பாங்களே, அதை வந்து நம்ம ரிவர்ஸ்ல இருந்து கால்குலேட் பண்ண போறோம். ஏன்னா எல்எஸ்பி வந்து எந்த சைடு இருக்கு, ரைட் சைட்ல தான் இருக்கு. ஓகேவா? அந்த பிட்டை எடுத்துட்டு அந்த பிட் 1ஆ இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த கால்குலேஷனுக்கே போறோம். ஏன்னா 0வா இருந்தா 0 into anything நமக்கு 0 தான் கிடைக்க போகுது. ஸோ 0 பிட் வந்து அதை கால்குலேட் பண்ணி அதை ஆட் பண்ற வேல்யூவும் மீன் 0வை ஆட் பண்றதும் ஆட் பண்ணாம விடுறதுமே சேம் தானே. ஸோ அதனால இங்க வந்து இஃப் பிட் ஈக்குவல் டு 1ஆ இருந்தா மட்டும் நம்ம டெசிமல் ஈக்குவல் டு டெசிமல் பிளஸ் 2 பவர்ல வந்து அந்த பவர்ன்ற வேல்யூ போட்டுக்கிறோம். இனிஷியலா பவர் என்ன இருக்கும், 0வா இருக்கும். ஒரு ஐட்ரேஷனுக்கும் என்ன பவரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஃபுல் ஃபார் லூப் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டெசிமலை ரிட்டர்ன் பண்ணலாம். இந்த இடத்துல நிறைய பைனரி ஸ்ட்ரிங்ஸ்க்கு என்ன நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தா இப்போ 10 இருக்கு. 10க்கான டெசிமல் வந்து 2. இந்த மாதிரி நீங்க எத்தனை பைனரி வேணா போட்டு பாருங்க. இந்த கோட் வந்து ரன் பண்ணி டெசிமல் வேல்யூவை கொடுத்துரும். இதுதான் டெசிமல் டு பைனரிக்கான ஜாவா கோட். வெரி சிம்பிள் தான். நம்ம அந்த கான்செப்ட்ல பார்த்த மாதிரி தான் இங்கேயும் இருக்க போகுது. ஓகேவா? அது என்ன ஜெனரல் சூடோ கோட் லாஜிக் மாதிரி சொன்னேன், அதுல எப்படி ஐட்ரேஷன்ஸ் ரன் ஆச்சோ அப்படிதான் ஜாவா கோட்லயும் ஐட்ரேஷன்ஸ் ரன் ஆகும். ஓகேவா? n வந்து 0 வந்துச்சுன்னா நம்ம டேரக்டா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா 0ன்ற டெசிமலோட பைனரி 0வே தான். நெக்ஸ்ட் பைனரி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வந்து நீங்க இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபைனலா அதுல தான் நம்ம பைனரி நம்பர் 0s and 1s ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகேவா? தென் வைல் லூப் அது n greater than 0வா இருக்க வரைக்கும் ரன் ஆக போகுது. ரிமைண்டர் கண்டுபிடிக்க மாடுலஸ் ஆபரேட்டர், தென் கோஷன் கண்டுபிடிக்க நார்மல் டிவைட் ஆபரேட்டர். இதை என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ரிமைண்டரை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணிருக்க பைனரி ஆட் பண்ணிட்டே வரணும். இதை பண்றோம்னா ப்ரீ அப்பண்ட் தி பிட். ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நம்ம வந்து இப்ப 2080 2 60 இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்பிள்ஸ்க்கும் நீங்க கொடுத்து ரன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அதுக்கான பைனரி கோட்ஸ் வந்து இங்க அவுட்புட்ல கிடைச்சிடும். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையா பாருங்க. பைனரி டு டெசிமலுக்கான கோட். ஓகேவா? நம்ம ஃபைனலா டெசிமல் தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இன்ட் டெசிமல் ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. தென் இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பிட் இன்டு 2 பவர்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணிட்டே வருவோம்ல. சிக்னிஃபிகன்ட் பிட் டு மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் வரைக்கும் நம்ம போவோம். அந்த பவர் வந்து என்ன சொன்னா ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு போக 0 1 2 3 அப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும்னு சொன்னேன். ஓகேவா? இங்க நம்ம என்ன பண்றோம்னா லூப் த்ரூ தி பைனரி ஸ்ட்ரிங் இன் ரிவர்ஸ் ஆர்டர். ஓகேவா? ஏன்னா நம்ம என்னது ரைட் சைடுல தான் நம்ம லோவஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் வந்து இருக்கு. ஓகேவா? அதனால ரிவர்ஸ் ஆர்டர்ல நான் வந்து ஆரம்பிச்சுக்கிறேன். லாஸ்ட் பிட் எடுத்துக்கிறேன். அந்த பிட்டை நான் எடுத்து என்ன பண்றேன், அதை இன்டிஜரா வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த பிட் வந்து 1 அப்படி இருந்துச்சுனா தான் நான் என்ன பண்ணணும், டெசிமல் ஈக்குவல் டு டெசிமல் பிளஸ் மேப் டாட் பவர் 2 அந்த
பவர் வந்து நீங்க மேல கொடுக்கணும். இங்க வந்து பவர் வந்து ஃபர்ஸ்ட் நான் 0 வச்சுக்கிறேன். ஒரு ஐட்டரேஷன் முடிய பவர் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். ஜாவா இப்படி தான் வந்து பவர் எடுப்பாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபுல் ஃபார் லூப், அதாவது ஃபுல் பைனரி ஸ்ட்ரிங் இருக்குல்ல, எல்லா பிட்ஸையும் நம்ம வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டெசிமல்ல தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகேவா? இங்க ஏன் நான் if bit equal to 1 அப்படி கொடுத்திருக்கேன் அப்படினா, ஏன்னா வந்து 0 பிட் இருந்துச்சுனா 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்க போகுது. அதை ஆட் பண்றதோ ஒண்ணு, ஆட் பண்ணாம விடுறதோ சேம் தான். சோ அதனால பிட் வந்து 1 இருந்தா மட்டும் நான் வந்து இங்க கால்குலேஷன்ஸ் பண்ணி அதை வந்து டெசிமல்குள்ள ஆட் பண்ணிட்டே வரேன். தென் ஃபைனலா டெசிமல்ல ரிட்டர்ன் பண்ண போறேன். இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நீங்க வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணா அதுக்கான டெசிமல் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்ல கிடைச்சிரும். வெரி சிம்பிள். எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.